ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரே. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பங்குனி மாத பலன். இப்படி வரக்கூடிய பங்குனி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான ஒரு பதிவு தான் அது. தயவு செய்து இந்த பலனை பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. கரெக்டா அந்த பலன் கரெக்டா. ஏன்னா அந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. அது ஒண்ணா, அது இல்லாம இந்த மாசம் எண்டுக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன காரணத்தை சொல்லுங்க? சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறாங்க. எப்படி தலைமை பொறுப்பு கிரகமும் தொழிலுள்ள கிரகமும் சேர்ந்து இணையுது. அப்ப யாரெல்லாம் தலைமை பொறுப்பு போறீங்க, உங்க ஆசைப்பட்ட விஷயம் எப்படி அடைய போறீங்க, அதுக்கான நேரம் தான். ஏன்னா குருவுடைய வீட்டுலதான் 2 கிரகம் இருக்கு. குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாத்துக்கும் வரும் இந்த மாசத்துல. பாத்துங்க, தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத தசாபதியை பார்த்து பலனுங்க. கரெக்டா ஒரு துல்லியமான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பரம்பரை நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. இப்படி கால சக்கரத்தின் 10வது ராசி, தொழிலுக்கு உகந்த ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க. எப்போதுமே இந்த லக்னமா இருந்தாலும் சரி, இந்த ராசியா இருந்தாலும் சரி, ஒரு லட்சியத்தை நோக்கி தான் அவங்க இருப்பாங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி தான் இருப்பாங்க. பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் இந்த மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரன். இந்த ராசியில பிறந்துட்டாவே திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மகரத்துக்கிட்ட சூப்பரா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன், எப்படி வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது, தயவு செய்து சொல்றேன். இந்த பலனை கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த வீடியோடைய பதிவு உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா உங்க ஜாதகத்துல எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு திசாபத்தில நீங்க பிறந்திருப்பீங்க. நட்சத்திரம் தான் உங்களுடைய திசாபதினு சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட் நட்சத்திரம். இதை எடுத்துக்கிட்டோம்னா உங்க நட்சத்திர பலன் சொல்லுவாங்க. நீங்க பிறந்த நேர பிரகாரம் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த திசாபுத்தி இத்தனை தேதிக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் வரப்போது, இது நடக்க போது, இது நடக்காது. இந்த லக்னத்துக்கு அது யோகம் யோகலன்னு சொல்லுவாங்க. எது லக்னம் என்ன தெரியுமா? நீங்க பிறந்த நேரம், பிறந்த நேர பிரகாரம் அந்த லக்னத்துக்கு அது நல்லதா கெட்டதா ஒண்ணு இல்லைங்க. நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது. நம்ம கிரகம் எது யோகமான கிரகமோ அதை கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். எது பலவீன கிரகமோ அந்த பலவீனத்துக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க செகண்ட். யோகமான கிரகத்தை நம்ம உடம்புல ஆக்டிவ் பண்ணா யோகமான நேரம் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா பிறந்தது கஷ்டப்படுவாங்க மகர ராசியில். நீங்க கேட்டு பார்த்து, பிறந்தது கஷ்டப்படுவாங்க. சில பேர் இடையில இருந்து கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உங்க ஜாதகத்துல தசாபதி மாறும்போது இங்க பலன்கள் மாறுபடும். அதனாலதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதை ஜாதகத்தை மேட்ச் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமான ஒரு பதிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால பொதுப்பலன் நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு பாருங்க கிரகமே பார்ப்போம். கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமே பார்க்கும்போது 2ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான். ராகுன்னு 2ஆம் இடத்துல, அது கும்பராசியில். அடுத்து 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான். ஒரு 3 கிரகம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு, மிதுன ராசி. அடுத்து பாருங்க 8ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்றாரு. இதுல என்னன்னா கிரக பயிற்சி அப்படியே ஷிஃப்ட் ஆகி மாறுது பாருங்க. 2 கிரக பயிற்சி, 3 கிரக பயிற்சி இந்த மாசத்துல வருது. ஏன்னா உங்களை நான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்க சொல்றேன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் வருது. 11ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல திக்பலமாகிறாரு சுக்கிர பகவான். எப்படி திக்பலம்? 4ஆம் இடங்கிறது அவருக்கு திக்பலம். திக்பலங்கிறது ஒரு கிரகம் 100க்கு 200% நல்ல பலமா இருக்கும்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது முன்னாடியே உங்களுக்கு நிறைய ஒரு பலத்தை கொடுத்துரும். அதுக்கான பலன் தான் இங்க நடக்க போகுது. திக்பலத்துல இந்த சுக்கிர பகவான் பங்குனி மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம், நான் சொல்றேன் தமிழ் மாசம் சொல்றேன், பங்குனி மாசம் 11 திக்பலமாகிறார். அடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா அடுத்த கிரகமான செவ்வாய் பகவான் கரெக்டா 19ஆம் தேதி, எப்படி 19ஆம் தேதி பங்குனி 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் நேரா 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா 27ஆம் தேதி புதன் பகவானும் பயிற்சி செய்ய போறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. உங்க ராசி அதிபதி பாருங்க இப்ப பலம் ஆயிட்டாரு. என்ன காரணம் சொல்லிடுறேன். குரு தான் வக்ரமா இருந்தார். குருவுடைய வீட்டுல தான் சனி பகவான் இருந்தார். இங்க சனி பகவான் குருவை மீறி இங்க வேலை செய்ய முடியல. ஏன்னா உங்களுக்கு 6ல குரு வீடு கொடுத்தவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு 3ஆம் இடத்துல இருக்கும்போது அங்க வீடு கொடுத்தவரை பலம் இருக்கும்போது நிறைய ஒரு தடங்களை தாமத்தை நிறைய கொடுத்து விட்டார்.
கரெக்டாக 121 நாள் நீங்க கேட்டு பாருங்க. லைஃப்ல நிறைய தடங்கள், தடை, தாமதம், பிரச்சனை, கலகத்தை நான் சந்திச்சேங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா மகாரத்தை பொறுத்தவரை சந்திச்சிருக்கணும், சந்திச்சிருப்பீங்க. அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா சொல்லுவேன். எப்படி வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கும், தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்கும். நான் இது ஏன் சொல்றேன் தெரியுமா? சனி பகவான் குருவுடைய, அதாவது நல்லா பாருங்க, குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருந்தார். அப்ப குடும்பத்துல பாருங்க, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனத்தை நிறைய காசு பணத்தை போட்டிருப்பீங்க. ஒரு வீடை விற்க முடியாம இருப்பீங்க, ஒரு வழக்கை பார்த்திருப்பீங்க, நிரந்தரமா நல்ல வேலை கிடைச்சிருக்காது, நிறைய தாமதத்தை கண்டிப்பா சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. நான் சொல்றது இப்ப குறுகிய காலத்துல 121 நாள் அந்த குரு வக்ரத இருக்கும்போது கடனா, பகையா, எதிரியா, வம்பா, வழக்கா, கோர்ட்டா, கேஸா, பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்துருப்பார். இல்ல மருத்துவ செலவு, மருத்துவமனைக்கு நீங்க போயிருப்பீங்க. கேட்டுப்பார், போயிருக்கணும். சகோதரர்களோ, குடும்பத்தில் ஒரு கலகமோ, போட்டியோ, போராட்டமோ, தடங்களோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாத்திருப்பீங்க, அரசாங்க அரசியல் ஒரு தடையை சந்திச்சிருப்பீங்க. எல்லாமே மகராசிக்கும் ஏன் திருமண தடை நிறைய வந்துருக்கும் பாருங்க. படிப்பு, கல்வி, திருமணத்துல 2 பேருக்கு நிறைய பேருக்கு பிரேக்க கொடுத்துருக்கும். ஆனா இப்ப குருபகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. அது ஒண்ணு பலமா? உடைய ராசி அதிபதியான சனி பகவான் பாருங்க குருவுடைய வீட்டுல இருக்காரு. அது ஒரு பலமா? அதோட சேர்ந்து யாரு? சூரிய பகவான் சேர்ந்து இருக்காரு. அது ஒரு பலமா? சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இது மிகப்பெரிய யோகம். சூரியன், சுக்கரன் எல்லாமே சேர்ந்து இருக்கு. சுக்கர பகவான் நாளாம் இன்னும் உங்களுக்கு கரெக்டா பாருங்க. 11ஆம் தேதி மாட்டாலும் சூப்பரா இருக்கும். ஆடம்பரம், சொகுசுக்காரு, சொகுசு போல வீடு வாங்கணும் பிளான் தான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வாங்கிருவீங்க. ஏன்னா பஞ்சமாதிபதி 10ஆம் வீட்டு புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்துல போய் நிக்குதுங்க. இப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வீடு கண்டிப்பா உங்க குடும்பத்துல நீங்க வாங்கி ஆகணும். அதுக்கான பிளான் பண்ணி ஆகணும். கடன் வாங்கியாச்சு வீடு கட்டி ஆகணும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசிக்காரன். வீடா, இடமா, பூமியா, சொத்தா, ஏதாச்சும் ஒரு விஷயம் விற்கவே முடியல, அந்த விற்பீங்க. எந்த பேங்க்ல போய் லோன் சாங்ஷன் ஆகுதுக்கு கண்டிப்பா பாருங்க உங்களுடைய கடன் சுமை இப்ப கொஞ்சம் குறையுங்க. இதாங்க இந்த பங்குனி மாசத்துல நிறைய ஒரு மாற்றம். 11ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்குங்க. நிறைய இதை பார்த்துங்க. கண்டிப்பா 19ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. திருமணத்தோட தடைகள், மெயினா பெண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். காதல் திருமணம், 2ஆவது திருமணம், எல்லாமே திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் வராது. குழந்தை பாக்கியான ப்ராசஸ் சூப்பரா இருக்கும் பாருங்க. சகோதர உறவு, தாய்மாம உறவு எல்லாமே நல்லா இருக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. எல்லாமே வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் தேடி வரும். என்ன காரணம்? வேலைக்காரன் சனி பகவான் பலம் சூரியோட சேர்ந்து, வெளிநாட்டு கிரகம் 8ஆம் இடத்ததியோட சேர்ந்து சூரிய பகவான் நிற்கிறார். அடுத்து பாருங்க, பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் சேர்ந்து நிற்கிறார். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பார். நிறைய வேலை கிடைக்காத நல்ல வேலை கிடைக்கும். நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவத்தோட பயன்படுத்தி இருக்கும். அரசாங்க வேலையா, தனியார் நிறுவனத்துல எங்க இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எத்தனை கம்பெனிக்கு நீ அப்ளிகேஷன் போட்டு பாருங்க, வேலை உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும். ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. லாபம், பொருளாதார வருமானம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மகரத்தப்புறம் இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த சூப்பராக. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. நிறைய பேர் லாட்ரி சீட் எடுக்கலாம் சொல்றீங்க. தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க. எந்த கிரகம் யோகமா இருக்கோ அந்த கிரகத்துடைய நம்பர் எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் பாருங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அப்ப நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. யாருக்கு? மகரத்துக்கு சொல்றேன். கெட்டது சொல்ல முடியலங்க. நல்ல ஒரு சூப்பரா இருக்கு அமைப்பு. திசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே உங்களுக்கு சூப்பரா அமைப்பை கொடுத்துருவாரு. வண்டி, வாகனம், பூமி, நிறைய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். இனிமே எந்த ஒரு கெடுதலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கிடையவே கிடையாது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலன்கள் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திராடம். இப்படி நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான இருக்கணும், திறமையா இருக்கணும், அறிவா இருக்கணும், நிறைய இருக்கும். உத்திராடத்துல பிறந்தா இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பரான யோகம் தேடி வரும் பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க பாருங்க. சூரியவான் 4ஆம் இடத்துல போய் 3ஆம் இடத்துல போய் முயற்சி செய்யறது வெற்றியில போய் சூப்பரா உட்காந்துருக்க பாருங்க. 3ஆம் இடத்துல நேரம் 9ஆம் இடத்தை பாக்குறாரு. தலைமை பொறுப்பு, தன்மான, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகமாக, வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும். யார்? உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா தேடி வரும் பாருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்திராடத்துல. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து திருமணம் ரொம்ப அன்பான குணம், பாசமா இருக்கணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், தன்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாது. திருமணத்துல பிறந்தவங்க பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்க. யார்? திருமணத்தில் தான் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. திருமணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பார்த்துக்கு அடுத்து அவிட்டனத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், அறிவான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், பயங்கரமா திறமையான குணம் கண்டிப்பா உண்டு. அவிட்டத்தில் பிறந்தாவே பாருங்க, பயங்கரமா திறமையான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தா இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா செவ்வாய் பண்ண உங்களுக்கு 3ஆம் இடத்தை வெற்றிக்கு போவார். படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும்.
கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல போல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாகணும், அவிட்டல் பண்ணுவது. அப்ப நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. யூனிஃபார்ம் போட்டு வர்றவங்க, கட்டிடம் சார்ந்த வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய பங்குனி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.